இஃப்தார் டைமுக்கு எப்போதும் போல் ஒரே மாதிரி செய்யாமைக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் செஞ்சு வைப்போம். இன்றைக்கி வந்து கார்லிக் பிரெட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டுக்கணும். பட்டர் மேலே கை வளர்த்து ஒரு 12 மாதிரி பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட்டாகி எடுத்துக்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டுக்கணும். அதோட வந்து அன்சல்ட் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இல்லைன்னா ஒரு 1/4 கப் சேர்த்து மிக்சியில் இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பவுலில் போட்டு இதை வந்து கொத்தமல்லி இலை இதுக்கு வந்து உப்பு சேர்த்து கலந்துட்டுக்கணும். இப்போ ஒரு பேனில் பூண்டு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரத்துல 3 சைஸ் வெங்காயத்தில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இது நல்லா வதங்கி வச்சு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்க்கணும். சேர்த்த பிறகு இதோட 2 பழுத்த தக்காளி 2 கறிமிளகாய் இது எல்லாமே இந்த கறிமிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துக்கணும். இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து பின்னில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ இதோட வந்து கலந்துக்க பிறகு நல்லா வதங்கி வர சொல்ல அந்த கண்ணாடி பழம் மாதிரி வரணும். அந்த டைமுக்கு உங்களுக்கு மிளகுத்தூள் அடுத்து பட்டத்தூள் சேர்த்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு இன்னும் காரம் தேவை இருந்தால் உங்களுக்கு தனித்தூள் சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்த பிறகு இதோட வந்து நான் பின்னி நல்லா நெப்பி பண்ணி அதை சேர்த்துணும். சேர்த்த பிறகு இதெல்லாம் கலந்துட்டுக்கணும். லெமன் ஜூஸ் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை வந்து நான் ட்ரேயில் வந்து நல்லா பட்டர் பீஸ் ப்ரெட்டை எப்படி அடிக்க எடுத்துனேன். உங்களுக்கு ஓவனில் செய்யாமல் ஃபேன்லேயும் செய்யணும். அடுப்பில் ஃபேனில் எப்படி ப்ரெட்டை நீங்கள் அடிக்க எடுத்து அதுக்கு மேலே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் செஞ்சு பட்டர் கார்லிக் இதோட நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்படி பூசின பிறகு இதுக்கு மேலே நாங்கள் செஞ்சு வச்சுருந்த கறியே இதுக்கு நல்லா வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே நாங்கள் ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து மொசரல்லா சீஸ் தேவை. அப்போ தான் அந்த சீஸியான கார்லிக் பிரெட் ரெடி. இதுக்கு மேலால் நான் வந்து கொஞ்சம் மொசரல்லா சீஸ் போட்டுட்டேன். போட்ட பிறகு உங்களுக்கு இப்படியே வச்சு உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இஃப்தாருக்கு நீங்கள் எப்போதும் போல் இல்லாமக்கி ஃப்ரை பண்ணினது இல்லாமல் ஒரு முறை சரிப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அவனில் வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் மாதிரி இறக்கி எடுக்கின்றேன். இறக்கி எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. அந்த சீஸெல்லாம் நல்லா சீஸியாக இருந்துச்சு. நல்லா இழுவட்டுற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோ. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.